Morning. Group 4 உடைய GS, we all know that it carries 75 marks. அதுல history பொதுவாகவே 3 டாபிக்கா பிரியுது. ஒண்ணு ancient, medieval and modern. பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு. சரியா? பண்டைய கால, இடைக்கால, நவீன வரலாறு. இது கூடவே இப்போ இது வந்து பொதுவா ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு வச்சுக்கலாமே. இதை நம்ம என்ன சொல்லலாம், இந்திய வரலாறுன்னு வச்சுக்கலாம். அதுவே நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி வரலாறு உண்டு இல்லவா? சோ அப்ப தமிழ்நாடுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பாக்குற போது, சரியா, தமிழ்நாடுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அது தென்னிந்தியால தமிழ்நாடு ஒரு தானே. தென்னிந்தியானா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, இது எல்லாமே தென்னிந்தியா. அதுல தமிழ்நாடும் சேர்ந்து வர்றதுனால தென்னிந்திய வரலாறு தமிழ்நாடு பார்ப்போம். அது தவிர்த்து தமிழர்களுடைய வரலாறு. எப்படி? தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, நாகரிகம், கல்ச்சர்னு சொல்றோம் இல்லையா? கல்ச்சர், ஹெரிட்டேஜ், பாரம்பரியம், கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது கூடவே தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டம், இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஆர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படி கூட சொல்லலாம். சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதே மாதிரி நவீன இந்தியாவில் என்ன வரும்? நவீன இந்தியா அப்படின்றது ரெண்டா பிரியுது. நவீன இந்தியான்னு சொல்றோம் இல்லையா? அதை நம்ம ரெண்டா பார்க்கலாம். அதாவது எப்படி பார்க்கலாங்கிறத நான் சொல்றேன். அதுவும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டம்னு இருக்கா? அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கம், திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சார், அது சுதந்திர போராட்டத்துல வராதா? இல்ல, சுதந்திர போராட்டம்ங்கிறது வேற. அது வெள்ளையனுக்கு எதிராக சண்டை போடுறதுதான் சுதந்திர போராட்டம் இல்லையா? திராவிட இயக்கம் அப்படின்றது தமிழ்ல திராவிட இயக்கம், இங்கிலீஷ்ல திராவிடியன் மூவ்மெண்ட். திராவிட இயக்கம்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த வரலாறு தனி. அப்போ நீங்க பார்க்க வேண்டிய ஹிஸ்டரி இவ்வளவு இருக்கு. சரியா? இவ்வளவு இருக்கு. ஹிஸ்டரியில நம்ம என்ன பார்க்கணும்? இந்திய வரலாறு ஃபர்தர் டிவைட்ஸ் இட்செல்ஃப் இன்டு பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு. சரியா? அதுக்கப்புறம் இந்திய வரலாறு நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாறுல தென்னிந்திய வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்கு. அது தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் சக மாநிலங்களையும் சேர்த்து பார்க்கணும். கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, இதெல்லாம் தென்னிந்தியாவில் வருதோ அதெல்லாம். அதுக்கப்புறம் தமிழர்களுடைய கலாச்சார, நாகரிகம், சரிங்களா, பிளஸ் பாரம்பரியம், இந்த விஷயங்களை பார்க்கணும். தமிழர்கள் இப்படி விருந்தோம்பல் அப்படின்ற செய்தார்கள். சரியா? திருக்குறள் தமிழோடைய பண்பாடை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னது, இது பார்க்கணும். அதுவும் ஹிஸ்டரி தான். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சரியா? சுதந்திர போராட்டம் அப்படின்றது வெள்ளையனுக்கு எதிராக. இப்ப பாத்தீங்கன்னா வஉசி கேள்விப்பட்டிருப்பீங்க, கப்பலோட்டை தமிழன்னு சொல்லுவாங்க, கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் என்ன செய்தாரு பார்ப்போம். சரியா? சுப்பிரமணிய சிவா என்ன செய்தாரு பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, தமிழர்கள் வெள்ளையனுக்கு எதிராக என்னென்ன செய்தோம் அப்படின்ற கதை தான் இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்றது வரும். அது இல்லாம திராவிட இயக்கம், விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். திராவிட இயக்கம் அப்படின்றது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம திராவிடியன் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அது என்ன, அது சமூக சீர்திருத்தம் அப்படின்ற கோட்பாடு கீழே வருது. அது எது கீழே வருது? சுதந்திர போராட்டம் இல்லாம சமூக சீர்திருத்தம், இங்கிலீஷ்ல சோசியல் ரிஃபார்ம்ஸ். எப்படி சொல்லணும் நீங்க? சோசியல் ரிஃபார்ம்ஸ், சமூக சீர்திருத்தம். திராவிட இயக்கத்தை எப்படி பார்க்கணும் நீங்க? சமூக சீர்திருத்தம், சோசியல் ரிஃபார்ம்ஸ் பார்க்கணும். ஸோ அப்ப இவ்வளவும் அடங்கியதுதான் என்னது, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்டரி. அப்போ இதுல எது எந்தெந்த டாபிக்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? உங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா, சிலபஸ முதல் என்ன பண்ணணும், சிலபஸ ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லையா, பெட்டர் எந்தெந்த நோட் செப்பரேட்டா போடுறீங்களோ அந்தந்த நோட்ல அந்தந்த டாபிக் உடைய சிலபஸ ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிவீங்க. அப்போ இது ஹிஸ்டரி எங்கெங்கெல்லாம் வருது? லுக் அட் ஹியர். ஹிஸ்டரி அழகு 4, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 4 வருதா? போட்டிருக்கானா? அடுத்தது யூனிட் 4 வருது. அடுத்த யூனிட் 7 பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கா? அப்ப யூனிட் 7. அடுத்தது யூனிட் 8 பாருங்க, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா? அதுல ஹிஸ்டரி வருதா இல்லையா? இங்க பாருங்க, தமிழ் சமூகத்தின் வரலாறு,
தொல்லியல் ஆய்வுகள் கீழடியில இருக்கிறது. சரியா, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் பாருங்க, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கானா, அங்க சொன்னேன் நானு. அப்புறம் பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சி இருக்கா, சமூக சீர்திருத்தம், சமூக மாற்றம் அப்படின்றது எதுல படிப்பீங்க? இப்பதானே சொன்னேன், திராவிட இயக்கம். அப்போ யூனிட் 8 வருதா? அடுத்து இங்க யூனிட் 9ல சமூக நீதி, சமூக பொருளாதார முன்னேற்றம். அப்போ யூனிட் 9லயும் வருது கொஞ்சம். மொத்தம் எத்தனை யூனிட்ல வருது ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும்? வாயத்திறன் சொல்லுங்க. 4 யூனிட்ல வருது. 4 யூனிட்ல வருது. அப்போ இந்த 4 யூனிட்ட நீங்க சிலபஸா பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு கோர்வையா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம படிக்கும் போது நம்ம எப்படி படிப்போம்? கோர்வையா தான் படிப்போம். ஏன்னா 1, 2, 3ன்னு சொல்லி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் படிப்பீங்களா, அப்புறம் 9 டேபிள் படிப்பீங்களா? 2 டேபிளுக்கு அப்புறம் தான் 9 டேபிள் வரும். அப்போ ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம உங்களுக்கு ஆசிரியர் நடத்தும் போது அது ஒரு ப்ரொசீஜரா போயிருவாங்க. அது எந்தெந்த சிலபஸ்லாம் கவர் ஆகுதுங்கிறத நாங்க சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? சிலபஸஸ் போகணும்னா உங்களுக்கு கோர்வை கிடைக்காது. கோர்வை கிடைக்கலன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ரைட். அப்போ இதுதான் உங்களுடைய நீங்க டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் வைஸ் போட்டுருக்கோம். நீங்க ஃப்ளோ சார்ட், நான் இங்க ஃப்ளோ சார்ட்டா எழுதுறேன்னா நீங்களும் ஃப்ளோ சார்ட்டாவே எழுது. புரியுதா? சரி, இப்ப இந்த ஏன்ஷியன் மெடிவல் இருக்கு இல்லையா, இது யூனிட் 4ல வருது. ஏன்ஷியன் மெடிவல்ங்கிறது எதுல வருது? யூனிட் 4ல வருது. மாடர்ன் ஒண்ணு இருக்குல்ல, மாடர்ன்ங்கிறது யூனிட் 7ல வருது. மாடர்ன்ங்கிறது இங்க வருது, யூனிட் 7ல வருது. தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பாருங்க எங்க இருக்கு? யூனிட் 4ல வருது. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எங்க வருது? யூனிட் 4ல வருது. தமிழர்களுடைய கலாச்சாரம், நாகரிகம், அதெல்லாம் எதுல வருது? யூனிட் 8ல வருது. இப்பதானே பார்த்தோம், யூனிட் 8ல வருது. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், திராவிடன் மூவ்மெண்ட், அதுவும் எதுல வருது? அதுவும் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 ரெண்டுத்துலயும் சேர்த்து வருது. யூனிட் 7 அண்ட் யூனிட் 8ல வருது. சரியா? யூனிட் 9 அப்படின்றது அது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும்தான். சோ இது மட்டும் என்ன வரும்? யூனிட் 9ல வரும். இது மட்டும் யூனிட் 9ல வரும். யூனிட் 9ஏ அவ்வளவுதானா சார்னா இல்ல. யூனிட் 9ல வேற சில டாபிக் இருக்கு. நம்ம ஹிஸ்டரியை மட்டும் என்ன பண்றோம்? தனியா பிரிச்சு பொறுக்கி எடுக்கிறோம். விளங்குதா? சரி, நமக்கு இன்னைக்கு கிளாஸ் இப்போ ஹிஸ்டரியோட சிலபஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மாடர்ன், நவீன வரலாறு, மாடர்ன் ஹிஸ்டரி. மாடர்ன் ஹிஸ்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி, சரியா, இந்திய வரலாறு எப்படி பிரியுது? ஏன்ஷியன்ட்னு பிரியுது, மெடிவல்னு பிரியுது, மாடர்ன் பிரியுது. இப்பதான் சொன்னேன். அப்படியே கூட சேர்ந்து சொன்னாதான் அப்படியே கோரஸா கிளாஸ் போகும்போதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? சரி, ஏன்ஷியன்ட். அப்போ வரலாறு நீங்க படிக்கணும்னா, வரலாறு படிக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 2 விஷயம். நீங்க இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உப்பு காரம் இல்லாம ஒரு சமையல் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. உப்பு காரம் இல்லாம சமையல், உப்பு இல்லா பண்ணணும், குப்பை இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரலாறு படிக்கணும்னா நம்ம வரலாறுங்கிறது முழுக்க கதை தான். சரியா? வரலாறு கதை. ஆனா கதை எக்ஸாம்ல கேட்பானா? கதை எக்ஸாம்ல கேட்க மாட்டான். சரியா? கதைங்கிறது வந்து நீங்க வரலாறை புரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் கதை. ஸ்டோரி. History is nothing but story. But why we need to learn history? Why we need to learn story? Story is not asked in the exam. It is the process of learning history. வரலாறு நம்ம எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும்? கதை வாரியா படிச்சா நமக்கு மைண்ட்ல செட் ஆகும். சரி, அப்ப எக்ஸாம்க்கு என்ன தேவை? எக்ஸாம்க்கு என்ன தேவைன்னா ஃபேக்ட் தான் தேவை. என்ன தேவை? ஃபேக்ட். ஃபேக்ட்னா என்ன? ஃபேக்ட்ங்கிறது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, பேர் இருக்கலாம், நேம் இருக்கலாம். சரி, அப்புறம் என்ன இருக்கலாம்? அப்புறம் முக்கியமா இயர். அப்புறம் நிகழ்வுகள், ஈவென்ட்ஸ் இருக்குமா? ஈவென்ட்ஸ். சரியா? இதுதான். இதைத்தான் எக்ஸாம்ல கேட்போம். கப்பலோடைய தமிழன் கப்பல் ஓட்டினார்ப்பா அப்படின்னா என்ன கப்பல் ஓட்டினாரு? எத்தனை கப்பல் ஓட்டினாரு தெரியுமா? எங்கிருந்து கப்பலை எடுத்துட்டு போனாரு? எதுக்காக கப்பல் ஓட்டினாருங்கிற சொல்றோம். அப்ப அவர் கப்பல் ஓட்டினார்னா அவர் கேப்டன் மாலுமியா? எதுக்காக அப்போ எந்த வருஷம் ஓட்டினாரு? அதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? அவர் எத்தனை வருஷம் சிறை தண்டனை அனுபவித்தாரு? எப்போ இதுதான் விடுதலை பெற்று வந்தாரு? இப்ப இதுதான் பேர் என்ன, இயரு, ஈவென்ட். இதைத்தான் எக்ஸாம்ல கேட்பான். இதை 3த்தையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? கதை வேணும். இப்ப கதை இல்லாம இது படிச்சீங்கன்னா வெறும் மொட்டையா பாக்குற மாதிரி. சரியா? வெறும் ஃபேக்ட மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா அது புரியும். அதாவது நீங்க மனப்பாடம் பண்ணணும். அதே போல கதை சொல்லும் போது நீங்க கதையை உள்வாங்கிக்கணும், ஃபேக்டை எழுதிக்கணும்.
கதையை மட்டும் நல்லா அழகா உள்வாங்கிட்டு ஃபேக்டை கோட்டை விட்டீங்கன்னா நீங்க ஹிஸ்டரி சூப்பரா படிப்பீங்க. ஹிஸ்டரி சூப்பர், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியும். ஆனா டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியாது. சரியா? ஆனா டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியாது. சரி, வரலாறு படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? உப்புக்கார மாதிரி சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? வரலாறு படிக்கணும்னா முதல்ல கிரனாலஜி தேவை. என்ன தேவை? கிரனாலஜி. ஃபார் ஹிஸ்டரி யூ நீட் கிரனாலஜி. கிரனாலஜி என்றால் கால வரிசை. பிளஸ் வேற என்ன சார் வேண்டும்? வேற என்ன வேணும்னா ஜியோகிராபி வேணும். இடம், அது புவியியல், இடம். சரியா? பிளேஸ், லொகேஷன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் பொறுத்துதான் நீங்க வரலாறே படிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு சம்பவம் சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? என்ன சொல்றோம்? உப்பு சத்தியாகிரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எங்க போனார்? கிண்டியில போனாரா காந்தி? கிண்டியா தண்டியா? தண்டி யாத்திரை. கிண்டி யாத்திரை தண்டியில போனார். சரி, எந்த வருஷம் போனார் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா, அப்போ ஒரு உப்பு சத்தியா போறோம்னா எங்க போனார்? அப்போ இப்ப சொன்ன தண்டி. அப்ப பிளேஸ் வருதா? சரியா? பிளேஸ் வருது. அப்ப பிளேஸ் இல்லாம நீங்க உப்பு சத்தியாகிரகம் சொன்னா புரியாது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறம் வருஷம் வேணும். எந்த வருஷம் போனாரு? எப்போ போனாரு? டேட், டைம், அது வேணும். அப்போ என்ன முக்கியம் உப்புக்கார மாதிரி சமையலுக்கு? கால வரிசையும் இடமும். சரியா? சரி, இப்போ இந்தியாவுல சரிங்களா? இப்போ சொல்லுவோம் பூனா உடன்படிக்கை அப்படின்னு இல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். கரெக்ட் தானே? காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்? கோட்ஸே, நாத்துராம் கோட்ஸே அப்படின்றனால சுட்டுக் கொல்லப்பட்டார். என்னப்பா செத்துட்டாரா? இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அப்ப எதுவும் முடிக்கிறீங்களே. அப்போ நாத்துராம் கோட்ஸே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போ உப்பு சத்தியாகிரகம் செய்தது யாரு? காந்தி. காந்தி உப்பு சத்தியாகிரகம். அப்ப எது? இப்போ ரெண்டு நிகழ்வை சொல்றேன். இப்ப ரெண்டு நிகழ்வை சொல்லும் போது இப்போ இதுக்கு வரிசை ரொம்ப முக்கியம். அவர் முதல்ல செத்து போயிட்டாரா இல்ல உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரா? உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியர்களே ஒரு என்ன பண்ணிட்டாங்க? இந்தியனே ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? அவரை கொண்டு விட்டான். அப்போ வரிசை முக்கியமா? காலம் மட்டும் இல்ல, கால வரிசை முக்கியம். முன்ன பின்ன போட்டீங்கன்னா எப்படி ஆகும்? கரெக்டா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் நீங்க 10th படிச்சிருப்பீங்க, அப்புறம் தான் 12th போயிருப்பீங்க. 12th முடிச்சு 10th வந்தீங்களா? அப்போ வரிசை முக்கியம். அதனாலதான் அதுக்கு பேர் கிரோனாலஜி, கால வரிசை. இதையும் எக்ஸாம்ல கேட்பான். இதையும் என்ன பண்ணுவான்? எக்ஸாம்ல கேட்பான். கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ கிரனாலஜி முக்கியம். அப்ப நம்ம பார்க்கறது எப்படிதான் பார்ப்போம்? கிரனாலஜிக்கலா தான் பார்ப்போம். அப்போ ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்னுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் ஏன்ஷியன்ட், எதுல இருந்து எது வரைக்கும் மாடர்ன், எதுல இருந்து எது வரைக்கும் மெடிவல்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காலவரிசை தெரிஞ்சாதான் நம்ம உள்நோக்கி பார்க்க முடியும். ஏன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய வரலாறு அப்படின்னா எல்லாத்தையும் எழுதணும். கதை புரிஞ்சு கொள்வதற்காகத்தான். சரியா? சிலர் நிறைய பேர் கதையுமே நான் சொல்றத வாக்கியமா எழுதுறீங்க. ரொம்ப நல்ல பழக்கம். ஆனா ஃபேக்ட் தான் ரொம்ப முக்கியம். என்ன சுக்னேஸ்வரன்? ஃபேக்ட் தான் முக்கியம். ஏன்ஷியன்ட் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து 1206 கிபி, 1206 கிபி. மெடிவல் இடைக்கால வரலாறு 1206 கிபி முதல் 1707 கிபி. நவீன வரலாறு 1707 முதல் 1947 கிபி. பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு. அப்போ இந்த வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் தான். சரிங்களா? இந்த வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த வரலாறா படிக்கணும். ப்ரீ ஹிஸ்டரினா என்ன? வரலாற்றுக்கு முன் அப்படின்னு அர்த்தம். சரியா? வரலாற்றுக்கு முன். அது என்ன சார் வரலாற்றுக்கு முன்னா? எல்லாமே வரலாறு தானே. அது நான் வரலாற்றுக்கு முன் அப்படின்னா இப்ப வரலாறு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எழுதிக்க. when did history starts? வரலாறு எப்ப தொடங்க தெரியுமா? when we know how to write or when we write. எழுத தொடங்கிய பொழுதுதான் வரலாறு தொடங்குகிறது. when we write, history starts. வரலாறுங்கிற அந்த வண்டி எப்ப ஆரம்பிக்குது? எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான். அப்போ மனிதன் எழுத தொடங்கியவுடன் வரலாறும் தொடங்கியது. மனிதன் எழுத தொடங்கியவுடன் வரலாறு தொடங்கியது. மனிதன் எப்பொழுது எழுத தொடங்கினான்? அப்ப எழுதுறதுங்கிறது அப்படிங்கிறது என்னது? எழுதுறதுங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம். கரெக்டா? எழுதுறதுங்கிறது
ஒரு நாகரிகமான விஷயம். அது எப்ப செய்ய முடியும்? நாகரிகம் அடையும் பொழுதுதான் செய்ய முடியும். அப்போ நாகரிகம் தொடங்கியவுடன் தான் நாகரிகம் தொடங்கியவுடன் வரலாறும் தொடங்கியது. அப்போ சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஹிஸ்டரியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சிவிலைசேஷன் நடப்பதற்கு முன்னாடி என்ன? சட்ட பேண்ட் எல்லாம் போடாம காட்டுவாசியா விலங்குகளுடைய சுத்திட்டு இருந்த காலகட்டம் இருந்துச்சு இல்லையா? மனுஷனை பிறந்த உடனே மனுஷன் உருவாகி இந்த பூமியில வந்த உடனே எழுத ஆரம்பிச்சானா, பேச ஆரம்பிச்சானா, சட்ட பேண்ட்ல போட்டுட்டானா? இல்ல. கரெக்டா? அப்ப அந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம்? கற்காலம்னு சொல்றோம். கரெக்டா? கற்காலம்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸ்டோன் ஏஜ். அப்போ அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய வரலாறை நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். புரியுதா? வரலாற்றுக்கு முன், பிஃபோர் ஹிஸ்டரி. பிஃபோர் ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு முன், பிஃபோர் ஹிஸ்டரி. அப்ப வரலாறுனா என்ன? எப்போ மனுஷன் எழுத தொடங்கினானோ அப்பதான் என்ன ஆகுது? வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? இப்போ அந்தமான் நிக்கோபார்னு ஒரு தீவு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த தீவுல அங்க அது பெரிய ஒரு தீவு கூட்டம். அங்க சென்டினல்னு ஒரு தீவு இருக்கு. அங்க வந்து அந்த தீவு கூட்டத்துல சென்டினல் தீவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தீவு இருக்கு. அங்க வெறும் ஒரு 400 பேர் தான் இருக்காங்க. சரி, எத்தனை பேர் இருக்காங்க? 400 பேர். 40,000 வருஷமா அந்த தீவுலயே தான் இருக்காங்க, வெளியில வரவே இல்லை. அவங்க சட்டை பேண்டே போட்டது கிடையாது. சட்டை பேண்டே போட கிடையாது. இன்னும் அம்பு தான் யூஸ் பண்றான். சரியா? இன்னும் என்ன பண்றான்? அம்பு, ஈட்டி இதைதான் பயன்படுத்துறான். வேட்டையாடி தான் சாப்பிடுறான். அவனுக்கு விவசாயம் கூட தெரியாது அவனுக்கு. சரியா? அப்போ நம்ம எல்லாம் வரலாறு ஆரம்பிச்சு இப்ப நம்ம வரலாறுல இருக்கிறோம். அவனுக்கு இன்னும் வரலாறே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்? அவன் ப்ரீ ஹிஸ்டரியில இருக்கான். கற்கால மனிதனாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்? ஏன்னா அவனுக்கு விவசாயமே பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி எழுதுவான்? 2024 தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னும் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகல. அப்போ நீங்க எந்த வருஷம் வேணா இருக்கலாம். ஆனா வாழக்கூடிய இடத்துல உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நாகரிகம் அடைவீங்க. நாகரிகம் அடைஞ்சால்தான் வரலாறு தொடங்குது. அதர்வைஸ் யூ ஆர் ஸ்டில் இன் ஸ்டோன் ஏஜ். அதர்வைஸ் யூ ஆர் ஸ்டில் இன் ஸ்டோன் ஏஜ். அப்ப இந்தியாவில இன்னும் பல பேர் என்ன பண்ணிருக்காங்க? இன்னும் கற்காலத்துல தான் இருக்காங்க. சரி, நம்ம இப்ப நம்ம மறுபடியும் கற்காலத்துக்கு போக முடியுமா? போகலாம். இப்போ நம்ம இந்த பெரிய பெரிய இப்போ 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்ததுன்னா, பக்கத்து நாடுகள் எல்லாமே என்னது? 9 நாடுகளிடம் என்ன இருக்கு? இந்தியாவுல உலகத்துல 9 நாடுகளிடம் அணு ஆயுதம் இருக்கு. சரியா? 5 கண்ட்ரிஸ் லீகலாவும் 4 கண்ட்ரிஸ் இல்லீகலாவும் இருக்கு. அதுல இல்லீகலா வச்சிருக்க கண்ட்ரில இந்தியாவும் ஒண்ணு. இந்தியா கிட்டயும் இல்லீகலா தான் இருக்கு. சரியா? எத்தனை நாடுகள் இருக்கு? 9 countries have nukes, nuclear weapon. அப்போ இந்த நாடுகள் வந்து என்னது? கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? மறுபடியும் நம்ம கற்காலத்துக்கு போயிரும். சரியா? அதனால வரலாறு நிரந்தரம் கிடையாது. மேலையும் கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். தெரிஞ்சுக்கங்க. ஓகே. அப்போ இங்க வாங்க. அப்போ ப்ரீ ஹிஸ்டரி. அப்போ அந்த கற்காலத்துல இருந்தே ஆரம்பிக்குது ஏன்ஷியன்ட்ங்கிறது. சரியா? மனிதன் வந்து என்னது? கல்லையும் மண்ணையும் வச்சு சரியா வேட்டையாடி ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த காலத்துல இருந்து என்னது எது வரைக்கும் வருது? கிபி 1206 வரை. கிபி 1206 வரைக்கும் வருது. 1206ல என்ன நடந்துச்சுங்க? அந்த வருஷம் குறிப்பிட்டு அப்படின்னா குதுப்தீன் ஐபக் அப்படின்ற ஒரு 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 இஸ்லாமிய மன்னன் டெல்லியில ஆட்சியை ஸ்டார்ட் பண்றான். டெல்லியில ஆட்சியில் அமர்கிறான். He started to rule Delhi. அப்போ ஒரு இஸ்லாமிய மன்னன் இந்தியாவில் ஆட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன முடியுது? ஏன்ஷியன் முடியுது. அப்போ கல்லு மண்ணு வேட்டையாடி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு உணவு சேகரிச்சு சாப்பிட்ட அந்த காலத்துல இருந்து குதுப்தீன் ஐபக் ஆட்சியில உட்கார டெல்லியில ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் என்னது? ஏன்ஷியன். அடுத்தது என்ன? மெடிவல் என்ன? 1206 AD. அப்போ 1206 என்ன? குதுப்தீன் ஐபக் அவர்கள் வந்து என்னது? ஆட்சியை தொடங்கியதில் இருந்து 1707 வரைக்கும். அப்ப 1707 என்ன நடந்தது? சரியா? முகலாய பேரரசரான முகல் எம்பரர் அவுரங்கசீப் இறந்து போயிட்டாரு.
அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அப்போ அவர் இறந்து போறது வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அது. சரியா? ஏன்? அத்துடன் ஒரு பெரிய சகாப்தமே முடியுது. அதனால ஒரு சகாப்தமே முடியறதுனால என்ன முடியுது, மெடிவலே முடியுது. சரி, அடுத்த மாடல் என்ன, அவர் இறந்து போனதுல இருந்து தொடங்கி நாம் சுதந்திரம் அடைந்தது வரைக்கும் 1947 என்ன வரும், இண்டிபெண்டன்ஸ் தானே, சுதந்திரம் அடைந்தது தானே, சுதந்திரம் அடைந்தது. அப்போ சுதந்திரம் நம்ம அவுரங்கசீப்புடைய மரணத்தில் இருந்து 1947 சுதந்திரம் அடையும் வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்றோம், நவீன வரலாறுன்னு சொல்றோம். அப்ப அதைத்தான் பார்க்க போறேன். கரெக்ட் தானே? அதுதான் நம்ம என்ன டாபிக் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னேன். மாடர்ன் ஹிஸ்டரி. அப்போ 1707 டு 1947 இதையுமே நம்ம சப்டிவைட் பண்றோம். இதையுமே என்ன பண்றோம், சப்டிவைட் பண்றோம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மெடிவல் அப்படின்றது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய டாமினேஷனா இருக்கும். முஸ்லிம் கிங்ஸ், சரியா, இஸ்லாமிக் ரூலர்ஸ். இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சி தானே, ஐபக்குடைய ஆட்சியில இருந்து அவுரங்கசீப்புடைய இறப்பு வரைக்கும். அப்போ இஸ்லாமிக் ரூல். சரியா? அதுவே மாடர்ன் பாத்தீங்கன்னா யாருடைய ரூல், யூரோப்பியன்ஸ் உடைய டாமினேஷன், ஐரோப்பியர்களுடைய ஆதிக்கம், யூரோப்பியனுடைய டாமினேஷன். இப்ப நம்ம பிரிட்டிஷ சொல்லலாம். ஆனா பிரிட்டிஷ் மட்டும் வரல, நிறைய பேர் வந்திருக்காங்க. சரியா? போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க, டானிஷ் வந்திருக்காங்க, டச்சுக்காரங்க வந்திருக்காங்க, பிரெஞ்சுக்காரங்க வந்திருக்காங்க, ஐரோப்பா எல்லாமே என்ன சொல்ல, எல்லாமே என்ன நாட்டுக்காரன், எல்லாமே எந்த கண்டம், ஐரோப்பியா, யூரோப் அப்படின்ற ஒரு கண்டம். அப்ப யூரோப்பியனுடைய டாமினேஷன், யூரோப்பியனுடைய அப்ப யாரு டாமினேட், வரலாறுங்கிறது எப்படி, வரலாறுங்கிறது என்ன படிப்போம், யாரு ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்றது தானே வரலாறு. ஆமா தானே? அப்படிதானப்பா. தமிழ்நாட்டுடைய இப்ப 3 வருஷம் 2 வருஷத்துடைய வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா அது எதோடைய வரலாறா இருக்கும், திமுகவுடைய வரலாறு தான் இருக்கும். ஏன்? அவங்கதானே ஆட்சி பண்றாங்க. மகளிர் உதவி திட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும், சரியா, பஸ் பாஸ் மகளிர்களுக்கு என்னது இல்லைன்னு சொன்னதா இருக்கட்டும், ஓகேவா, இல்ல இப்ப பெருசா ஏதாவது இப்போ செஸ் போட்டி நடத்துனாங்களே, இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவில உலக அளவுல செஸ் போட்டி, ஒலிம்பியாட் காம்படிஷன் நடத்துறாங்க அப்படின்னு இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சது யாராவது இருப்பாங்க. அப்போ அதுதான், அப்ப யார் ஆட்சி பண்றாங்க, யாருடைய ஆதிக்கம் இருக்கோ அவங்களுடைய வரலாறு தான். தோத்து போனவனுடைய வரலாறு என்ன இருக்காது, நம்ம படிக்க போறது, ஜெயிச்சாதான் வரலாறே, ஜெயிக்கலனால என்ன கிடையாது, வரலாறு கிடையாது. அப்போ யார் ஆதிக்கம் செலுத்தாங்களோ அவங்க பக்கம் நீங்க படிப்பீங்க, சரிதானே? சரி, அப்போ 1707 இருந்து அப்போ இப்ப என்ன அர்த்தம், அப்போ அவுரங்கசீப் இறந்த உடனே இந்தியாவுல இஸ்லாமிக் டாமினேஷன் முடியுது, இஸ்லாமியனுடைய ஆதிக்கம் என்ன ஆகுது, முடியுது, ஐரோப்பியர்களுக்கு கை ஓங்குது அப்படின்றது அர்த்தம். சரி, இப்ப 1707 அப்படின்றது 1707 இஸ்லாமியனுடைய முகலாய பேரரசர் என்ன பண்றாரு, தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்க, தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டினது, அவுரங்கசீப்புடைய அப்பா. சரியா? ஷாஜகானோட பையன் தான் அவுரங்கசீப். ஷாஜகான் தான் தாஜ்மஹால் கட்டியிருப்போம், தாஜ்மஹால் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? தாஜ்மஹால் யாரு கட்டினாரு, யாருக்காக கட்டினாரு, மும்தாஜுக்காக, அவருடைய மனைவிக்காக. மும்தாஜுடைய பையன் தான் அவுரங்கசீப். புரியுதா? ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பிறந்த கடைசி பையன் தான் என்னது, அவுரங்கசீப். அவர் இறந்து போனோம்னா என்ன ஆயிடுச்சு, டாமினேஷன் முடியுது, இந்தியாவில முகலாயர்களுடைய டாமினேஷன் முடியுது, முகல்ஸுடைய ரூல் முடியுது. முகலாயர் அவங்க வம்சம், வம்சத்துடைய பேர் என்னது, முகல் அப்படின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? சரி, அப்போ யூரோப்பியன்ஸ் உடைய டாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதான் அதுல அர்த்தம். அப்ப யூரோப்பியன்ஸ் எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1498 தான் யூரோப்பியன்ஸ் வராங்க. 1498 வந்துடுறாங்க. ஆனா அப்ப டாமினேட் பண்ணல. அது என்ன சார் அந்த 1498 அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே தெரியும், வாஸ்கோட காமா கேள்விப்பட்டிருப்பீங்களே. வாஸ்கோட காமா அப்படின்ற ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி செயலர், போர்ச்சுகீச நாட்டை சார்ந்த ஒரு மாலுமி என்ன பண்றாரு, எங்க வராரு, கள்ளிக்கோட்டைக்கு வராரு, காலிக்கட் கள்ளிக்கோட்டைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாமோரின், தமிழ்ல சமுதிரி அப்படின்ற ஒரு மன்னனை, சரியா, சமுதிரி என்ற மன்னனை சந்திக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க,
ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் வராங்க. இப்ப போர்ச்சுகீஸ்காரங்க இவங்க, கரெக்டா? ஆமா தானப்பா? போர்ச்சுகீஸ்காரங்க இவங்க. அதே மாதிரி இன்னும் வேற எல்லாம் யாரெல்லாம் வராங்க? போர்ச்சுகீஸ் வராங்க, டச்சு வராங்க, டேனிஷ் வராங்க, இங்கிலீஷ். இங்கிலீஷ்னா பிரிட்டிஷ் தான் நம்ம இங்கிலீஷ்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் வராங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சு வராங்க. இவங்க எல்லாரும் வராங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஐரோப்பியர் வராங்க இந்தியாவுக்கு? 5 பேர். அதுல முதல்ல வந்தது யாரு? போர்ச்சுகீஸ். இவங்க 5 பேர் வந்தாலும் இந்தியாவை யார் ஃபுல்லா பிடிக்கிறா? பிரிட்டிஷ்காரன் தான் பிடிக்கிறான். அப்ப எப்ப அவன் பிடிச்சான் இந்தியாவை? அவன் இவங்க எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு அவன் இந்தியாவை கைக்குள்ள எடுத்திருப்பான்ல ஒரு வருஷம், குறிப்பிட்ட ஒரு வருஷம். அது ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர் தான் பிடிச்சான். அந்த போர் தான் 1757. அப்ப எக்ஸாக்டா மாடர்ன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்? 1757. ஏன்னா அங்க இருந்தா பிரிட்டிஷ்காரன் கையில பிடிக்கிறான். என்ன நடந்துச்சு 1757 அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி. பழசி அப்படின்ற ஒரு மாந்தோட்டம், சரியா? மாம்பழ தோட்டம் இருக்குல்ல, மான் தோட்டத்துல அப்ப நடந்த ஒரு போர். அதுல ஒருத்தர் ஜெயிக்கிறார். யார் ஜெயிக்கிறாருன்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்ற ஒரு குரூப் 4 லெவல் இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட். வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பார்த்துட்டு ஒரு குரூப் 4 சர்வெண்ட். அப்ப குரூப் 4ங்கிற போஸ்ட் கிடையாது. அப்ப ரைட்டர்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. என்ன போஸ்ட்? ரைட்டர். எழுத்தர். தமிழ்ல எழுத்தர். இப்ப குரூப் 4க்கு அதான வேலை, எழுத்துறதான வேலை. இப்ப நீங்க என்ன டைப் பண்ணுவீங்க? அப்ப டைப் கிடையாது, எழுதுவாங்க, அவ்வளவுதான். சரிதானே? குரூப் 4 தான் டைப்பிஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எழுத்தர் பணியில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர், அவர் உயரத்துக்கு வந்து, உச்சத்துக்கு வந்து அவரோட திறமையால என்ன பண்றாரு? ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மன்னனையே தோக்கடிக்கிறார். எந்த போர்ல? பிளாசிங்கிற போர்ல. அப்ப அவர் தோக்கடிச்சதுனாலதான் ராபர்ட் கிளைவ் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் எம்பையர் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் இன் இந்தியா. அவர் அந்த போர்ல தோத்து போயிருந்தான்னா வெள்ளக்கார இந்தியாவை பிடிச்சிருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், 1707 இருந்தே 1947 அந்த வருஷமே என்னதான் மாடர்ன் தான். இருந்தாலும் அதை நம்ம இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணி பார்க்கிறோம். 1707 இந்த மாடர்ன்ங்கிறது யாருடைய டாமினேஷன்? யூரோப்பியனுடைய டாமினேஷன், குறிப்பா பிரிட்டிஷுடைய டாமினேஷன். பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லலாமா? பிரிட்டிஷ் ரூல். இப்போ பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா அவன் ஒரு ஐரோப்பியர்கள் எப்ப இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? அப்ப அவங்க 1498 வந்துட்டாங்க. முதல்ல வந்தது யாரு? வாஸ்கோ ட காமா. அவர் எந்த ஊருக்காரரு? போர்ச்சுகீஸ்காரரு. எதுல வந்தாரு? கப்பல்ல வந்தாரு. சரி, எங்க வந்தாரு? காரிக்கட்டுக்கு வந்தாரு. யார பார்த்தாரு? சமுதிரி அப்படின்ற ஒரு மன்னரை பார்த்தாரு. சோ அப்ப வந்ததுல இருந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, பிரெஞ்சு வந்தாங்க. டச்சுங்கிறவங்க வந்து ஹோலாந்து அப்படின்ற நாட்டை சார்ந்தவங்க. சரி, டேனிஷ் அப்படின்றவங்க டென்மார்க் அப்படின்ற நாட்டை சார்ந்தவங்க. பிரிட்டிஷ்ங்கிறவங்க பிரிட்டன் நாட்டை சார்ந்தவங்க. பிரெஞ்சுங்கிறவங்க பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. பிரான்ஸ். தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. சரியா? தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. டச்சு ஹோலாந்து, டேனிஷ் டென்மார்க், பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாடு இல்ல பிரிட்டன் நாடு, பிரெஞ்சு பிரான்ஸ். இப்ப இவங்க எல்லாரும் போர்ச்சுகீஸ்ங்கிறது போர்ச்சுகல். போர்ச்சுகல் அப்படின்ற நாடு. போர்ச்சுகல் அப்படின்ற நாடு. இப்ப 1998 இருந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் இவ்வளவு பேரையும் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டா? தோக்கடிச்சிட்டான். அவன் கண்டிப்பா எல்லாரும் போட்டி போட்டிருப்பாங்கல்ல, அங்க ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும்ல, எல்லாரையுமே வீழ்த்தி தான் பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சான். யாரை தோக்கடிச்சிருக்கான்? பிரிட்டிஷ்காரன் போர்ச்சுகீஸை தோக்கடிச்சிருக்கான், பிரெஞ்சை தோக்கடிச்சிருக்கான், டேனிஷை தோக்கடிச்சிருக்கான், டச்சை தோக்கடிச்சிருக்கான். அதனால அவங்க வேற வேற ஊருக்கெல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்தியா மட்டுமா பூமியில இருக்கு? இல்ல கிட்டத்தனப்பா. அவங்க ஐரோப்பால இருந்து கிளம்பி உலகம் ஃபுல்லாத்தையும் ஆக்குபை பண்ணாங்கப்பா. ஐரோப்பால இருந்து கிளம்பி என்ன பண்ணாங்க? உலகம் ஃபுல்லாத்தையும் ஆக்குபை பண்ணாங்க கப்பல்ல போயிட்டு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல செட்டில் ஆயிட்டான். ஒவ்வொருத்தன் போய் ஒவ்வொரு செட்டில். அதுல இந்தியால யார் செட்டில் ஆயிட்டா? வெள்ளக்காரன் செட்டில் ஆயிட்டா. அவ்வளவுதான். சரியா? அப்போ அவங்க இந்தியாவில செட்டில் ஆனாலும், ஆனா இந்தியால ஒரு பெரிய கை இருக்கே அந்த டைம்ல. என்ன கை? முகலாயர்கள், முகல்ஸ். இதுக்கு முன்னாடி இந்தியால ரூல் பண்றது யாரு? முகல்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல. முகல் அக்பர் இருந்தாரு, ஜஹாங்கீர் இருந்தாங்க, ஷாஜகான் இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து சும்மா அவங்க முன்னாடி ஒரு சின்ன எலி.
தானே நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க. அப்படி சண்டைக்கு போனா இவங்க ஒரு எத்தனை பேர் இருந்தா 300-400 பேர் வந்தான். அவங்க உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார சாம்ராஜ்யமா இருக்கா. எவ்வளவு காசு வச்சுருந்தா தாஜ்மஹால் கட்டியிருப்பான், கோஹினூர் வைரம் வச்சிருப்பான், உலகத்துல விலை மதிக்கக்கூடிய அந்த வைரத்தை திருடிட்டு போயிட்டான். யாரு? வெள்ளக்காரன். மகாராணி குயின் இறந்து போனாங்களா, அவங்களோட பிரிட்டிஷ் மகாராணியுடைய மகுடத்திலே இந்த கோஹினூர் வைரம் தான் இருக்கு. சரியா? அது ஷாஜஹான் வச்சிருந்த வைரம். அது சொல்ற விலங்குதா? அப்ப இவங்க எப்ப ஒருத்தங்க வீழ்ச்சி, ஒருத்தங்களுடைய வீழ்ச்சிங்கிறது இன்னொருத்தனுடைய எழுச்சி. அப்படிதானே? அப்போ முகலாயர்கள் வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் வெள்ளக்கார வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வீழ்ச்சி அடைஞ்சோன்னா என்ன பண்றான்? அவங்களுக்கு தோக்கடிக்க முடியும். அப்படிதானே? அப்ப முகலாயர்கள் டாமினேஷன்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியாது அவங்களால. அவங்க வெறும் வியாபாரம் தான் பண்றாங்க. ஐயா நான் வரேங்கயா, வியாபாரம் பண்றீங்க, போறீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க? அப்படி அடக்கி வாசிச்சாங்க. அப்போ அவங்க எழுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க எழுறதுக்கான முக்கியமான வாய்ப்பு அவுரங்கசீப் இறந்து போறதுனால அவங்களுடைய டாமினேஷன் குறையுது. புரியுதா? டாமினேஷன் குறையுது. அவங்க அவுரங்கசீப்புடைய இறந்ததுல இருந்து கரெக்டா எத்தனை வருஷம்? 50 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னனே தோக்கடிச்சிடறாங்க. போர் பண்ணி தோக்கடிச்சிடறாங்க. அது என்ன போர்? பேட்டில் ஆஃப் பிளாஸ். அப்ப இருந்தா என்ன ஸ்டார்ட் ஆகுது? பிரிட்டிஷுடைய மாடர்ன் 1707 ஆரம்பிச்சதுப்பா. பிரிட்டிஷுடைய டாமினேஷன் ஆரம்பிச்சு. புரியுதா? இப்போ நீங்க திமுக அப்படின்னு ஒரு கட்சி பாத்தீங்க. திமுக ஒரு கட்சி அது 1949 ஆரம்பிச்சிட்டாங்க. 1949 ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? யார் ஆரம்பிச்சா? அண்ணா அறிஞர் என்ன ஆரம்பிச்சாரு. அறிஞர் அப்ப ஆரம்பிச்சோன்னா அப்பா என்ன பண்ணல, சிஎம் ஆகல. 1967 தான் ஒரு சிஎம் ஆறு. 2 வருஷம் தான் ஆட்சி பண்ண. 1969 இறந்து போயிடுற. அப்போ திமுக எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நீங்க 1967 சொல்றது புரியுதா? ஆனா அவங்களோட எழுச்சி அப்படின்னா 1960. இதுதான் கதை. 1707 இருந்தே மாடர்ன் ஆரம்பிச்சிருது. புரியுதா? ஆனா அவங்க எப்ப எழுச்சி அடைஞ்சாங்க? 1757 ஒரு போர் செய்து எழுச்சிட்டாங்க. அது அவங்களோட வெற்றி. இப்ப இது எப்படி புரியுது இல்ல? அந்த மாதிரிதான் அங்கேயும். அது மாதிரிதான் இங்கேயும். ஓகேவா? 1757 ஓகேவா? 1757 இருந்து அப்படியே போதுப்பா ஒரு 100 வருஷம். 100 வருஷம் அவங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே 100 பேர் எதிர்த்தாங்கன்னா 99 பேர் தோத்து போயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க. அப்போ 1757 இருந்து அப்படியே கிராஃப் அப்படியே எல்லாம் வேறு முகம்தான். எல்லாரும் எதிர்த்தாங்க. நிறைய பேர் எதிர்த்தாங்க. எல்லாரும் மண்ணுதான் கவுனாங்க. எல்லாம் தோத்து போனாங்க. ஒருத்தர் 2 பேர் அங்கங்க என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயிச்சும் பிரோஜனம் கிடையாது. புரியுதா? நான் சொல்றேன். 199 மார்க் எடுத்துட்டாங்க. அவன் 1 மார்க் தானே போச்சு அவங்களுக்கு. 100 வருஷம் 100 வருஷம் என்ன பண்றான்? அவன் இந்தியாவை ஆட்சி பண்றான். அப்ப அடுத்தது என்ன வரும் இங்க? 1857 வரைக்கும். அப்ப 1857 வரைக்கும் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ண. அப்ப 1857 அப்ப அதோட ஏன் அவனுடைய ஆட்சி முடியுது? அப்ப அதோட முடியுது இல்ல? 100 வருஷம் தான் சொன்னேன். அப்ப அங்க என்னமோ நடந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? எல்லாருமே சேர்ந்து புரட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? அவனை தோக்கடிச்சிட்டாங்க. 1857. அதுதான் மிக முக்கியமான ஒரு சம்பவம். சரியா? என்னது? சிப்பாய் கழகம். சிப்பாய் மியூட்டனி. இதோட வெள்ளக்காரனுடைய அந்த கம்பெனிஸ் ரூல் அப்படிங்கிறது. வெள்ளக்காரனை நம்ம ஒன்னா பாக்குறோம். வெள்ளக்காரன் ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளக்காரன் ஒண்ணு கிடையாது. இந்த 100 வருஷம் ஆட்சி பண்ணுச்சுல, இந்த 100 வருஷம் ஆட்சி பண்ணது வெள்ளக்கார ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி. அப்ப அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தான் முடிஞ்சது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னா, இப்போ இந்தியா வச்சுப்போம். சரியா? இந்தியா இருக்கும். இப்ப இந்தியால ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். ரிலையன்ஸ் வச்சுக்கோமா? ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி 1600 நம்ம மோடியோடைய பர்மிஷனோட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க? ஆப்பிரிக்காவுக்கு போறோம். சரியா? ஆப்பிரிக்காவுக்கு போய் 1615 ஆப்பிரிக்கால ஒரு மன்னர் இருப்பார்ல, அந்த மன்னர் கிட்ட ஐயா நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறேன். ஐயா இங்க நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு என்ன பண்றாங்க? அங்க உட்கார்ந்துக்கிறாங்க. 1707 அந்த ஆப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான மன்னர் செத்து போறாரு. சரியா? செத்து போன உடனே இவங்களுடைய கை ஓங்க ஆரம்பிச்ச உடனே 1757 என்ன பண்றாங்க? அந்த ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது? அந்த இடத்துல கம்ப்ளீட்டா டேரா போட்டு அந்த மன்னருடைய அடுத்த வம்சாவளி வருவாங்கல்ல,
மன்னர் செத்து போயிட்டு அடுத்து அவன் பையன் ஆட்சிக்கு வருவான். அவன் பையன் டம்மி பீஸ். அதனால என்ன பண்ணிட்டான், அவனை தோக்கடிச்சு ஆப்பிரிக்கா அப்படின்ற கம்பெனியை ரிலையன்ஸ் ஆப்பிரிக்கா அப்படின்னு மாத்திடுறாங்க. ரிலையன்ஸ் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா என்ன ஆயிடுச்சு, இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் இந்தியான்னு மாறிடுச்சுல, அந்த மாதிரி ஆப்பிரிக்காங்கிறது என்ன ஆயிடுச்சு, ரிலையன்ஸ் ஆப்பிரிக்கான்னு மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, 100 வருஷம் அவங்க ரிலையன்ஸ் ஆப்பிரிக்கா ரிலையன்ஸோட கட்டுப்பாட்டுல இருக்கு. 1850 என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரிலையன்ஸோட கம்பெனியோடைய இது பிடிக்காம எல்லாரும் புரட்சி பண்றாங்க. புரட்சி பண்ணி கடைசியில என்ன ஆயிடுச்சு, ரிலையன்ஸ்ங்கிற கம்பெனி ஆப்பிரிக்கா விட்டு போயிருச்சு. ஆனா மோடியுடைய அடுத்த இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார்ல, இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமேல் நீ ஆட்சி பண்ண சரியில்லை, இனிமேல் நான் ஆட்சி பண்ணிக்கிறேன்ட்டு இந்தியாவோட டைரக்ட் கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. அப்ப இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆப்பிரிக்காவை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. பிறகு அவங்கிட்ட இருந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து இந்தியாவை புடுங்கிறதுக்கு தான் நமக்கு இன்னொரு 90 வருஷம் கிடைச்சி 1947 நம்ம புடுங்க. அப்ப புரியுது உங்களுக்கு? இதே இப்ப நான் சொன்ன கதையை அப்படியே நீ ரிலையன்ஸ் பதிலா கிழக்கிந்திய கம்பெனி போட்டுருக்க, சரியா? மோடி அண்ட் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு பதிலா இங்கிலாந்து ராணிய போட்டுக்க, சரியா? இந்தியாவுக்கு பதிலா ஆப்பிரிக்காவை போட்டுக்க. என்ன புரிஞ்சுதா? இசைக்கு அப்போ 1757 இருந்து 1857 வரைக்கும் நம்மள ஆட்சி பண்ணது வெள்ளக்காரன் தான். ஆனா வெள்ளக்கார அரசாங்கம் இல்ல, வெள்ளக்கார கம்பெனி. அதுவும் அந்த கம்பெனி எப்ப ஆரம்பிச்சது, இப்பதான் சொன்னேன், 1600 ஆரம்பிச்சு இந்தியாவில் 1615 செட்டில் ஆகி 1757 வரைக்கும் இங்க ஒரு வியாபார கம்பெனியா இருந்து அந்த கம்பெனில வேலை பார்க்க வந்த ஒரு ரைட்டர் இந்தியாவில இருக்கிற ஒரு அரசனை வீழ்த்தடிச்சார், கொண்டுறான். எந்த வருஷம், பிளாசி போர்ல 1757. அதுக்கப்புறம் அவன் அந்த கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். ரூல் பண்ணி 1857 வரைக்கும் என்ன பண்றான், இந்தியா ரூல் பண்ணி இங்க இருக்கு எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ. ஏன்னா அது ஒரு கம்பெனி, கரெக்டா? கம்பெனி எப்படி வேலை செய்யும், நட்டத்துக்கு வேலை செய்யும், அப்படித்தானே? கம்பெனி எப்படிங்க வேலை செய்யும், ஒரு கம்பெனினா லாபத்துக்கு தான் வேலை செய்யும். அதனால அவன் கம்பெனி அவன் லாபத்துக்கு வேலை பார்க்கறான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு மார்க்கெட், இந்தியாவுங்கிற மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு லாபம் பார்க்க முடியுமோ அவ்வளவு லாபம் பார்த்தான். சரி, எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்து என்ன பண்ணிட்டான், இந்தியாவோட பிச்சைக்கார நாடா மாத்திட்டான். அப்படி மாத்தினதுனாலதான் ஒரு புரட்சி நடக்கு. யாராவது நல்லா செஞ்சுதான் புரட்சி பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களை வாரி வாரி வழங்குறாங்க, சரியா? இந்தா வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வந்து ஐயான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோமா, இல்ல புரட்சி கத்தி எடுத்து டே கிளம்புடான்னு சொல்லி போராட்டம் பண்ணுவோமா? அப்போ நம்ம சுரண்டை இருக்கான். நமக்கு பொறுத்த வரைக்கும் அது சுரண்டை, அவனை பொறுத்த வரைக்கும் அது லாபம். அப்புறம் கம்பெனி சுரண்டாம என்ன பண்ணும், இங்கே அப்படித்தானே பண்ணுது. எந்த கம்பெனி நம்ம மக்களோட வேலை பார்க்கறவங்க நலனுக்காக இருக்கு, எந்த கம்பெனியா இருந்தாலும் என்ன பண்ணும், அதோட லாபத்துக்கு தான் வேலை பார்க்கும். இன்க்ளூடிங் ரிலையன்ஸ், டாடா, எதுவா இருந்தாலும் அப்படித்தானே, லாபத்துக்கு தானே வேலை பார்க்குது. அப்ப அந்த கம்பெனி முடிஞ்சதுக்கான முக்கிய காரணம் என்ன, சிப்பாய் கழகம். என்ன வரும், சிப்பாய் கழகம் நடந்த வருஷம் என்ன, 57. அப்போ 1857 சிப்பாய் கழகம் முடியுது, சரியா? கம்பெனியோட ஆட்சி முடியுது. 1858 அடுத்த வருஷம் என்ன நடக்குது, விக்டோரியா மகாராணி இந்தியாவை டேக் ஓவர் பண்றாங்க. அதாவது கிரவுன்ஸ் ரூல், மகுட ஆட்சி, மகுடம். ஏன்னா ராணி தானே அந்தம்மா ரூல் பண்ணி இது வரைக்கும் போகுது. 1947 வரைக்கும் காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வரைக்கும் போகுது. அப்போ நம்ம இதுவே நம்ம எப்படி பிரிக்கலாம், ரெண்டா பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம், 1757 1707 வச்சுக்கோ, 1707 1757 1757 to 1857 1857 to 1947 வருஷம் பாருங்க, ரைமிங்கா வருது. ஈஸியா வச்சுக்கலாம். முகலாய மன்னர் இறக்குறாரு. முகலாய மன்னர் இறந்த 50 வருஷத்திலே என்ன ஆகுது, முகலாயர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. முகல் வந்து டிக்ளைன் ஆயிடுறாங்க, அதாவது வீக் ஆயிடுறாங்க. டிக்ளைன் ஆகல, வீக் ஆயிடுறாங்க. வீக் ரூலர்ஸ், சரியா? வீக் ரூலர், டம்மி பீஸுங்க எல்லாம், சரியா? 1707க்கு முன்னாடி இருந்தவங்கலாம் மிகப்பெரிய சக்கரவர்த்திங்க, 1700க்கு அப்புறம் வந்தவங்கலாம் டம்மி பீஸுங்க. 57 அப்ப அந்த டம்மி பீஸுங்க எல்லாத்தையும் என்ன பண்ண, ஒவ்வொருத்தரா தோக்கடிச்சு
1757 அந்த பிளாசி போர்ல இருந்து பிடிச்சி 87 வரைக்கும் 100 வருஷம் ஆட்சி பண்றோம். இந்த 100 வருஷம் ஆட்சியை நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம்? கம்பெனி ஆட்சின்னு சொல்லி அழைக்கலாம். ஏன்னா ஒரு கம்பெனி தானே ரூல் பண்ணுச்சு. 57 1947 வரைக்கும் 90 வருஷம். அந்த 90 இயர்ஸ் ரூல மகுடா ஆட்சின்னு அழைக்கலாம். அப்ப ரெண்டா பிரிச்சலாமா? கிரவுன்ஸ். அப்ப கம்பெனி வெள்ளக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கதை ரெண்டா பிரியுது. எப்படி பார்க்கலாம்? ஒண்ணு கம்பெனி ஆட்சி, இன்னொன்னு மகுட ஆட்சி. சரி, இதுல நம்ம சுதந்திர போராட்டம்ங்கிறத நம்ம எங்க சொல்றோம்? இதுக்குள்ளதான சுதந்திர போராட்டம் வருது. சுதந்திர போராட்டம்ங்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1885 தான் ஆரம்பிக்குது. 1885 இருந்து ஆரம்பிச்சு 1947. அதே கதை தான். ஓ, ஒவ்வொருத்தருடைய பார்வையில மாறுள்ள கதை. எங்கிருந்து நீங்க அந்த கதையை எழுதுறீங்கிறத பொறுத்தா அந்த வரலாறு மாறும். இப்ப நீங்க ராமாயண கதை தெரியுங்களே, மகாபாரத கதை தெரியுங்களே. இப்ப ராமாயண கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க ராமனுடைய பார்வையில பாக்குறச்ச அது ஒரு விதமான கதையா வரும். இதே நீங்க ராவணனுடைய பார்வையில பார்க்கும்போது அந்த கதை வேற மாதிரி வரும். எப்படி வரும்? தன்னுடைய தங்கையுடைய மூக்கை வெட்டினா அண்ணன் சும்மா இருப்பானா? நீங்க உங்க தங்கச்சி மூக்கை யாராவது வெட்டி விட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சரி, பரவாயில்ல, ராமர் தானே வெட்டினாரு அப்படி சொல்லி சும்மா விட்டுருவீங்களா? பரவாயில்லப்பா, செல்லோட்டை போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி சொன்னா ஒட்டிப்பீங்களா? நீங்க இப்ப சண்டைக்கு போக மாட்டீங்களா? இப்ப சண்டைக்கு என்ன போயிருக்காங்க? சண்டைக்கு போயிருக்காங்க. அது போன இடத்துல ஆள் இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணா அவரை போருக்கு இழுக்க முடியும்? நீ என் தங்கச்சி மூக்க உடைச்சா நான் உன என்ன பண்றேன்? நான் உனக்கு கவர்ந்து வரேன். ஆணிரை கவர்தல் தமிழருடைய பண்பு. சண்டை போட போனா முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஆணிரையை தான் கவருவாங்க. ஆடு மாடுகள்ங்கிறது பொக்கிஷம். இப்ப ராமனுக்கு நாடற்ற இளவரசனுக்கு எது பொக்கிஷம்? ஆடு மாடா? நாடற்ற ஒரு நாட்டுல இருந்தானா இருக்க ஏதாவது முக்கியமான பொருளை தூக்கிட்டு வரலாம். அந்த அவரே என்ன வனவாசத்துல இருக்கிறாரு. அவர் அவருடைய வில்லை அம்மையை தூக்கிட்டு வர முடியும்? அவரு ஒண்ணுமே இல்லை. சட்டப்பேண்ட், வில்லம்பு, பொண்டாட்டி, தம்பி, 3 அவ்வளவுதான். அப்ப இருக்கும்போது என்ன தம்பியோட சேர்ந்து வெளில போயிட்டாங்க. அப்ப என்ன இருக்கு அங்க? மனைவி தான் இருக்காங்க. அப்போ என்ன மனைவி கூட்டு வந்து நம்ம அப்பதானே வருவான் சண்டைக்கு. வீட்டு வந்துட்டாங்க. அப்போ இப்ப இவருடைய பார்வையில பார்க்கும்போது உங்களுக்கு கதை வேற மாதிரி தெரியுது. அவருடைய பார்க்கும் எப்படி என்னுடைய மனைவி நீ கவர்னர் செல்ல. அப்ப இப்ப வரலாறுங்கிறத எங்கிருந்து பாக்குறோங்கிற பொறுத்து கதை மாறும். அதேதான் வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம்? வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஆட்சி, மகுட ஆட்சி அப்படின்னு ரெண்டா பிரியுது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்தியாவில லாபம் எடுத்துக்கிட்டான். ஆனா நம்ம இந்தியரை பொறுத்த வரைக்கும் அவன் சுரண்டுனான். கரெக்டானே? எப்பவுமே ரெண்டு கதை. A coin has two sides. நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. அதேதான் கதைக்கும். சரியா? வாதத்துக்கும் வாதி பிரதிவாதி என்று அதேதான் எல்லாத்துக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ 1885 தான் காங்கிரஸ் உருவாகுது. இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த கட்சி இப்பயும் இருக்குல்ல. என்ன சின்னம்? கை சின்னம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் இருக்கா இப்போ? ராகுல் காந்தி. சரி, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி இல்லையா? அவர் தானப்பா முக்கியமா தலைமை வகிக்கிறது. ஆமா, மல்லிகார்ஜுன ஓகே. இருந்தாலும் அந்த ஃபேமிலி ராகுல் காந்தியோட ஃபேமிலி தானே. ஓகே, சரி. அப்போ இப்போ இவருடைய முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1885 இருந்து ஆரம்பிச்சா அது காங்கிரஸுடைய பார்வையில சுதந்திர போராட்டம். ஆனா யாரெல்லாம் சுதந்திர போராட்டம், யாரெல்லாம் வெள்ளக்கான நீங்க எப்படி சொல்லுவீங்க? இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்காக போராட்டவங்க அப்படின்னா தான் சுதந்திர போராட்டம். அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல யாரெல்லாம் வெள்ளக்காரனை எடுத்து போராட்டாங்களோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாமா? இந்தியாவுக்காக போராடினதை சுதந்திர போராட்டம் எடுத்துப்பீங்களா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதந்திர போராட்டம் 85 தான் ஆரம்பிக்கும். சரியா? வேற எப்படி எடுத்துக்கலாம்? யாரெல்லாம் வெள்ளக்காரன் ஏத்தானோ அதெல்லாம் சுதந்திர போராட்டம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. அப்படி ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் போராடி இருக்கானே. போராடி தோத்து போயிட்டான். சரியா? யார் இருக்கா? பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இல்லையா? வேலு நாச்சியார், அவங்க எல்லாம் திப்பு சுல்தான், அவங்க தானே வெள்ளக்காரனை ஏத்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய கதைகள்லாம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி அங்கிருந்து அப்படி பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன். ஆனா இவங்க எல்லாம் யாரா இருக்கட்டும், புலிதேவனா இருக்கட்டும், கட்டபொம்மனா இருக்கட்டும், திப்பு சுல்தானா இருக்கட்டும், சரியா, வேலு நாச்சியாரா இருக்கட்டும், ஹைதர் அலியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்தியாவுக்காக போராடினாங்க. அவங்க நாட்டுக்கு எதிராக அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஏன்டா என் நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனை ஏத்தாங்க. வெற்றிகரமா தோத்து போனாங்க. எக்ஸப்ட் வேலு நாச்சியார்.
எப்படி தோல்வி? அது என்ன தோல்வி? வெற்றிகரமான தோல்வி. சரியா? தோத்து போயிட்டாங்க. யாரும் ஜெயிக்கல. அதான் சொன்னனே. யாரெல்லாம் எடுத்தாங்களோ எல்லாம் தோத்துதான் போனாங்க. சரியா? யாரெல்லாம் எடுத்தாங்களோ தோத்துதான் போனாங்க. சரியா? எக்ஸப்ட் 1%. அப்போ நீங்க எப்படி எந்த ஆங்கிள் இருந்து வரலாறு பாக்குறீங்களோ, அப்ப அங்கிருந்து ஒரு காலவரிசை ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதே சம்பவங்கள் தான். ஆனா இதே காலகட்டம் தான் பார்ப்போம். ஆனா திராவிட இயக்கம்ங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரண்டான கதை. சரியா? அது அங்க வில்லன் வேற. சரியா? அவங்க போராடினது வேற. அவங்க திராவிட இயக்கம் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடல. வெள்ளைக்காரனோட போராடினாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சுதந்திர போராட்டம்ங்கிறதுல யாருக்கு எதிரா போராடுறாங்க? வெள்ளைக்காரனுக்கு எதிரா போராடுறாங்க. திராவிட இயக்கத்துல வெள்ளைக்காரனோட போராடுறாங்க. பாப்பா வெள்ளைக்காரா, நீயாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லி அவங்க கூட போராடுறாங்க. அதனால வேற வேற கதை. ஆனா ஒரே காலகட்டத்தில் நடந்ததுதான். ஆனா நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் பாக்குறோம். அதனால தனித்தனியா போட்டிருக்கேன். கரெக்ட் தானே? கொஞ்சம் சில பேர் சுகநேசமா புரியல. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்ட்டு. அதை சொல்லும் போது நடத்தும் போது புரியும். ஓகே. அப்போ இதுதான் இப்ப நம்ம பார்த்ததுதான் கிரனாலஜி, காலவரிசை. சரியா? இதுதான் காலவரிசை. அப்ப ரைட். இப்ப நமக்கு சிலபஸ் வருவோமா? சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் எங்க? இங்க பாருங்க. தேசிய மறுமலர்ச்சி. அப்புறம் என்ன? பிரிட்டிஷ் தொடக்க கால எழுச்சி. யாரெல்லாம் பூலிதேவன் சொன்னேன் இல்லையா? யாரெல்லாம் வெள்ளைக்காரன் எடுத்து போராடினாங்களோ அவங்க எல்லாமே தொடக்க கால எழுச்சி. சரியா? அப்புறம் என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் வருஷம் என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் வருஷம் இப்பதான் சொன்னேன் 1885. அப்புறம் என்ன? தலைவர்களுடைய உருவாக்கம், எமர்ஜென்சி. யாரெல்லாம் தலைவர்? திலகர் வந்தாரு, வ.உ.சி வந்திருப்பாரு, காந்தி வந்திருப்பாரு, தாதாபாய் நவ்ரோஜி, நிறைய பேர், கோபாலகிருஷ்ண கோகலே, இப்ப நிறைய தலைவர் வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு தலைவரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன? அவங்களே சில தலைவர்களை கொடுத்துட்டாங்க. பி.ஆர். அம்பேத்கர், சோ அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்பனா இது இதுல போய் முடியுது. 1947 போய் முடியுது. அவ்வளவுதானே? இப்ப இது வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? வருஷமா பாத்தீங்கன்னா மாடர்ன் 1707 இருந்து 1947 வரைக்கும். சரியா? டாபிக்கா பாத்தீங்கன்னா இப்படி. எது கரெக்டா புரியும் நமக்கு? வருஷமா அடுத்த சம்பவங்களை பார்க்கும்போது ஈஸியா புரியும். இல்ல அது மட்டும் தனியா படிச்சா கதை புரியாது. எப்படி ஒவ்வொரு வாட்டியும் முதல்ல படிப்பீங்க. அப்புறம் என்ன? தமிழ்நாட்டுல எப்படி இந்த போராட்டம் நடந்துச்சு? அப்ப தமிழ்நாடு ஜெயிச்சுட்டான். சரிதானே? அங்கவே யூனிட் ரோட் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் செல் சுதந்திர போராட்டம். மறுபடியும் தமிழர்கள் எப்படி தொடக்க கால எழுச்சி போராட்டாங்க, அதுலயும் குறிப்பா பெண்கள் எப்படி போராடினாங்க. அப்ப இதுவும் எங்கதான்? இதுவும் இந்த மாடர்ன்ல தான் வருது. யூனிட் 8லயும் வருது இல்ல? சரி, இப்ப அதான் சொன்னேன். நம்ம சிலபஸா பார்க்கும்போது கதை அங்கங்க பிச்சு பிச்சு வரும். வருஷமா பார்த்துட்டு போயிரு கிளியர். இது வரைக்கும் யாருக்கு புரியல? ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும்? ஸ்கூல் புக்ல ஸ்டாண்டர்ட் 8, அடுத்தது ஸ்டாண்டர்ட் 11, வால்யூம் 2. ஸ்டாண்டர்ட் 11 வால்யூம் 2. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் 10, ஸ்டாண்டர்ட் 12 வால்யூம் 1. இது எல்லாமே மாடர்ன் தான். 1498 இருந்து 1947 வரைக்கும். அது என்ன 1498? போர்ச்சுகீஸ் இந்தியாவில வந்தது. அப்படி வருது. குரூப் 4ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த 1498 இருந்து 1947 வரைக்கும் இருக்க எல்லா சம்பவத்தையுமே உங்களுக்கு சிலபஸ்ல வைக்கல. நிறைய சம்பவத்தை ஸ்கிப் பண்ணிட்டான். சரியா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த 1498ல இருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இதே குரூப் 2 குரூப் 1 அந்த சிலபஸ் இருந்திருக்கும். சரியா? ஆனா குரூப் 4 என்ன பண்ணிட்டான்? 1498ல இருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? தேசிய மறுமலர்ச்சிங்கிற டாபிக்ல தான் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம டைரக்டா எங்க வந்துரும்னா 1498ல இருந்த கதையெல்லாம் எதுவுமே சிலபஸ்ல இல்ல. அதெல்லாம் நம்ம படிக்க போறதும் இல்ல. சரியா? நான் முக்கியமான ஆனா இருந்தாலும் கதைக்காக நான் அது முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கேட்டாலும் கேட்பான். இங்கிருந்து தேசிய மறுமலர்ச்சி அப்புறம் இந்த தொடக்க கால எழுச்சி அப்படிங்கிறதுலாம் 1757க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதான் வெள்ளக்கார இந்தியாவை பிடிச்சதுக்கு அப்புறம் தானே, கிளாசிக் போருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். சரியா? அதுலயும் வெள்ளக்காரன் எப்படி இந்தியாவை பிடிச்சாங்கிறத அவங்க கேட்கவே இல்லை. நம்ம எப்படி எடுத்தோம், எப்படி பிடிச்சாங்கிறது வரலாறு தானே.
என்னென்ன போர் செஞ்சான் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஆனா அந்த டாபிக் கொடுக்கல. அது போல நம்ம எப்படி எதிர்த்தோங்கிறது தான் கதை ஆரம்பிக்கும். அப்ப அதனால ஒரு 50% போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். புரியுதா நான் சொல்றது? 50% உங்க அதை நடத்தணும்னா குறைஞ்சது ஒரு 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 15 ஹவர் 20 ஹவர்ஸ் ஆகும். 20 மணி நேரம் கிளாஸை வந்து என்ன பண்ணிட்டான், ரிமூவ் பண்ணிட்டான். அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் 1 குரூப் 2 படிக்கணும். ஆனா இப்போ வந்து என்னது, அவங்க கொடுத்துருக்கிற மட்டும் பார்ப்போம். ஏன்னா நமக்கு குரூப் 4 மட்டும் தான் நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இருந்தாலும் உங்க சொல்லிடணும் இல்லையா? இருந்தாலும் அந்த 20 ஹவர்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சரியா மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ்ல முடிக்க பார்ப்பேன். அப்படி முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு கதை ஸ்கிப் பண்ணி போனா புரியாது இல்ல. நான் சொல்றது புரியுதா? எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இங்க பாருங்க, இதுதான் டாபிக். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க பார்த்தோம்ல. 1498ல பாஸ்கோட காமா வந்தாரு. கள்ளிக்கோட்டையில சமுதிரி யார பத்தர் வரும், சமுதிரி ஜாமோரின், இங்கிலீஷ்ல ஜாமோரின். சரியா? அதுக்கப்புறம் வர்த்தகத்துல இருந்து எப்படி இங்க இந்தியாவை ஆக்குபை பண்ணாங்க அப்படின்ற கதை. அப்புறம் அந்த காலத்துல கிராம வாழ்க்கை எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது. இது இப்ப 3 லெசன் போச்சா? கிடையாது சொன்னேன்ல, இப்பதானே சொன்னேன் 3 லெசன் இல்ல சிலபஸ்ல இல்ல, உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ தேசிய இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அர்பன் சேஞ்சஸ் டூரிங் தி பீரியட், பிரிட்டிஷ் பீரியட், அதுவும் இல்லை. சரியா? எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்தியா, அதுவும் உங்களுக்கு டைரக்டா கவர் ஆகுதா? இல்ல. 8th ஸ்டாண்டர்ட்ல இது எல்லாமே ஸ்கிப் ஆயிடுச்சு பாருங்க. சரியா? ஆனா இருந்தாலும் இதெல்லாம் படிக்காம நம்ம ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னா நல்லது இல்லை. சரியா? நல்லது இல்லை. புக்கிலும் தான் கேட்பான். அதனால நம்ம இது இருக்கிறது படிச்சுதான் ஆகணும். புரியுதா? சரி, அடுத்தது இதுவே இல்ல, வால்யூம் 2 வாங்க. வால்யூம் 2ல பாருங்க, மறுபடியும் அதோடைய இன்னும் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கதையை தான் 11th 12th விரிவாக்கமா சொல்லியிருப்பான். சரியா? இங்க பாருங்க, வால்யூம் 2ல கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அங்க அட்வென்ட்னு சொல்லியிருக்கேன், கம்மிங் அப்ப ஐரோப்பியன் வருகை. மறுபடியும் பிரிட்டிஷ் மாற்றம், ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் பிரிட்டிஷ். சாப்டர் 18 கவர் ஆகுது. சாப்டர் 18 126 பக்கம் கவர் ஆகுது. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங், முதல் வாசிப்பு. ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹவு டு ரீட் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுல முதல் வாசிப்பு நீங்க 11ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சாப்டர் 18 126 பக்கத்துல இருந்து 150வது பக்கம் வரைக்கும் முதல் வாசிப்பு செஞ்சிடணும். பிகாஸ் இது டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் யுவர் சிலபஸ். அப்போ 8th தான் சொன்னேன் இல்லையா, 8th 11th ஒரே ஒரு லெசன் தான் நம்ம சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகுது. சரியா? 8th 11th ஒரு லெசன் தான் டைரக்டா கவர், லெசன் ஒரே ஒரு லெசன். மத்ததெல்லாம் நீங்க 20 மணி நேரம் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, 20 மணி நேரம் நான் நடத்தணும். நீங்க படிக்க உங்களுக்கு எப்படி, நான் 40 ஹவர்ஸ் தான் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்கிப் ஆயிடுச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க, சில பேர் ஆன் பண்ணாம இருக்கீங்க. சரி, ஓகே, நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கதை சொல்லுங்க. இது வரைக்கும் அதுக்கு புரியலன்னா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.